ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அதிரை பையனும் சென்னை பொண்ணும் அப்படின்ற ஒரு சூப்பரான சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு அண்ட் உங்களை இந்த வீடியோக்குள்ள கொண்டு போறேன். ஸோ இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தீங்கன்னா பரபரப்பா இயங்கிட்டு இருக்க சென்னையை காமிக்கிறாங்க. சென்னை பல பேருக்கு வாழ்வாதாரமா இருக்கு. சென்னை மட்டும் இல்லை அப்படின்னா இங்க நிறைய மக்கள் வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க அப்படின்ற வாய்ஸ் ஓவரோட நம்ம ஹீரோவான சுபாஷ் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்பிஷனோட தான் சென்னைக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க கட் பண்ணி ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க ஒரு வீடு வாடகை இருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்த்துட்டு போக தான் வந்த அப்படின்ற மாதிரி ஐனிங் கடைக்காரர் கிட்ட பேசும்போது அந்த மனுஷனும் என்ன தம்பி இப்பதான் ஒரு 2 பேர், அதாவது 2 லேடி வந்து மேல போயிருக்காங்க, நீங்க சீக்கிரம் போய் பாருங்கன்னு சொல்ல இவர் வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடி இவர் மதுரையை சேர்ந்தவர் தான் இல்லையா, மதுரை கோயில் பிரசாதத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா ஒரு பக்கம் இவரு, இன்னொரு பக்கம் இன்னும் 2 லேடி வந்தாங்க இல்லையா, அவங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வீடு யாருக்கு தர போறாங்க ஹவுஸ் ஓனர் அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா தான் வந்திருக்கீங்க, உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி தம் அடிக்கிற பழக்கம் இருக்கா, பொண்ணுங்க கூட சுத்துவியா பசங்க கூட சுத்துவியா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த 2த்துக்குமே பாத்தீங்கன்னா 2 சைடு இருந்தும் நல்ல பதிலே தான் வந்துகிட்டு இருக்கு. எதிர்மறையான பதில் எதுவுமே வரல. ஆனா அந்த சமயம்னு பார்த்து அங்க இருக்க ஒரு லேடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கால் வருது அப்படின்ற மாதிரி எழுந்து பேசலாம் ட்ரை பண்ண, பாக்கெட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சீக்கிரம். அது மட்டும் இல்லாம பேசிக்கிட்டே இருக்கும்போது அசிங்கமான வார்த்தைகள் அந்த வீட்டு ஓனரமாவை திட்டிட்டு இங்க எனக்கு வீடு கிடைக்காது போலடா அப்படின்ற மாதிரி போன்ல பேசிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு இது புரிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஹீரோ மதுரையை சேர்ந்தவர் விபூதி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த லேடிக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவளுக்கு வீடு கிடையாது, உனக்கு தான் வீடு கொடுக்க போற அப்படின்ற மாதிரி சாவியை கையில கொடுத்தானு. இப்ப இவர் வேகமா மேல போறாரு. திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தன்னோட நண்பருக்கு போன் பண்ண, டேய் சென்னை வந்துட்டியாடா, நான் வீடு சொல்லியிருந்தேன்ல, அங்க நான் வர்றதுக்குள்ள நீ போய் தொலைச்சிடாத, அந்த மாதிரி சாவியை கொடுக்காதுரா அப்படின்ற மாதிரி நண்பர் பேசும்போது, டேய் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன், அந்த வீட்டுக்குள்ள இருந்து தானே நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா ஃபர்ஸ்ட் நாளே இப்படியா அப்படின்ற மாதிரி இவரோட நண்பர் சொல்லும் போது சின்னதா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. ஸோ இவரோட நண்பரும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து, அதாவது 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்னாதான் படிச்சிருந்திருப்பாங்க. அப்ப பண்ணாத வேலைகள் இல்லை. எந்த பொண்ணை பார்த்தாலே இவரோட நண்பர் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இதுல நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவருக்கு கொஞ்சம் ஈடுபாடு கம்மி தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே காமிச்சிட்டு கட் பண்ணி சென்னையை சேர்ந்த ஹீரோக்கு இன்னொரு நண்பர் இருக்காரு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துறாங்க. இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு இருக்கு, ஒரு ஆடிட்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மீது அதீத ஈடுபாடு இருக்கும். கல்யாணம் என்னதான் ஆயிருந்தாலும் பெண்கள் கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காகவே இந்த பைக் டாக்ஸி இருக்கும் இல்லையா, அதை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நிறைய பெண்கள் கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இங்க இவருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து கட் பண்ணி 3 பேரும் ஒன்னா சந்திக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வாழ்க்கையை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இல்லையா, உன்னோட வாழ்க்கை இனிமையா தொடங்கட்டும்டா அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி 3 பேரும் தங்களோட மனசு விட்டு பேசி மகிழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சீன் அப்படியே கட்டா. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயினான மீரா அப்படின்றவங்களை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. காலையில எழுந்துக்கிறாங்க, தன்னோட 2 நண்பர்களுக்கும் காஃபியை போட்டு கொடுத்துட்டு வந்து இந்த நாள் இனிமையா அமையட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எழுப்பு அவங்க எழுந்து காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்களுக்கு ஒரு ஐடியா, நம்ம ஏன் மொட்டை மாடி மேல ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்க கூடாது, அவங்க பிடிச்சவங்க கூட பிடிச்ச நேரத்துல காஃபி குடிக்கணும் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் இல்லையா. என்னோட ஸ்டார்ட் அப் ஐடியா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நண்பர்கள் கிட்ட கேட்க அவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி சுபாஷ் கிட்ட போகுது. தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தயாராக கீழே இருந்து ஹவுஸ் ஓனர் கூப்பிடுறாங்க. என்னால மேல ஏறி வர முடியாது, என்னோட துணிகளை மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து தர முடியுமாப்பான்னு கேட்க, இவர் ஹவுஸ் ஓனர் ஆச்சே, இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி துணியை எடுத்துட்டு போய் வைக்க அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க அப்படின்ற மாதிரி துணியை முதல்ல மடிக்க சொல்றாங்க. அண்ட் மடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாத்திரம் விளக்க சொல்றாங்க, வீடு பெருக்க சொல்றாங்க. எல்லா வேலைகளும் கண்ட மேனிக்கு வாங்கிட்டே இருக்க இவர் சலிச்சு போயிட்டார். அண்ட் வேலைகள் எல்லாத்தையும் பயங்கரமா வாங்கி முடிச்சுட்டு இவருக்கு காம்ப்ளிமெண்டரியா ஒரு தோசையை கொடுத்து அனுப்ப, ஏமா ஒரு தோசைக்காக இவ்வளவு வேலைகளை செய்யணுமா, நான் ஆளை விடுமா அப்படின்ற மாதிரி வேகமா தன்னோட வேலைக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி போறாரு. ஸோ இவர் இங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்ப பாத்தீங்கன்னா இவர் தன்னோட வாயால சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர்ல பார்ட் டைமா ஒரு புக் ஸ்டோர்ல வேலைக்கு சேர்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 லேடி பார்த்தீங்கன்னா அங்கே என்டர் ஆகுறாங்க.
நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் என்கிட்ட இருக்கு, எதுக்காக புக்கை வாங்க வந்த அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேத்துக்குள்ள கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும்போது இவர் என்னதான் நம்ம போன்ல பார்த்து படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு புக்கை பிசிக்கலா கையில தொட்டு படிக்கிற ஃபீலிங் வரவா போகுது. அதெல்லாம் அனுபவிச்சாதான் மேம் தெரியும். ஒரு புக்கை படிச்சு முடிச்சதோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா, அது நம்ம போன்ல பார்த்து படிச்சுக்கிட்டே இருந்தா கிடைக்குமா? கரண்ட் இல்லாத நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த புத்தகங்கள் கையில இருந்தது அப்படின்னா நீங்க என்ன வேணா படிச்சுக்கலாம் இல்லையா. இது என்னோட சஜஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த 2 லேடியில ஒருத்தவங்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அடிக்கடி நான் இங்க வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. இவர் தன்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில மாடியில தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெண் பாத்தீங்கன்னா இவர் முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. குழம்பி போறாரு. யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கு. அவங்க நிறைய எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் தான் தானியா, என்னோட பெரியமா வீட்டுல தான் நீங்க கூடி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட ஒரு இன்டர்வாக இவரும் லைட்டா பேச ஆரம்பிக்கிறார். நீங்க பார்த்தாலே ஒரு மாதிரி டீசென்டான ஆளு மாதிரி தெரியுது. நிறைய பேர் எங்கெங்கயோ பார்த்து பேசுவாங்க, நீங்க என் கண்ணை பார்த்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சொல்லி கொடுத்தா எல்லாம் கரெக்டா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் உங்களை மீட் பண்ண நீங்க கதவை திறந்தே வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவருக்கு தப்பான விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது. ஏடா அது அப்படின்ற மாதிரி வேலைக்கு போறாரு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. எனக்கு கதவை சாத்திட்டு தூங்கிட்டே இருக்கும்போது அவங்க வேகமா கதவை தட்டுறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தரக்க நான் என்ன சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? சரி வாங்க மொட்டை மாடிக்கு போலாம், எனக்கு இங்க பண்ணா பிடிக்காது அப்படின்ற மாதிரி மொட்டை மாடி கூட்டு போறாங்க. வந்துட்டீங்களா? ஆமா, அவங்க கிட்ட பலூன் இருக்கான்னு கேட்க இவருக்கு மறுபடியும் தப்பா கேட்க ஆரம்பிக்குது. என்னங்க நீங்க இது கூட இல்லாம நீங்க எதுக்கு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவரை அங்கேயே இருக்க சொல்லிட்டு இவங்க கீழே போறாங்க. ஒரு பைய கொண்டு வராங்க. ஆனா அப்பதான் இவங்க இது நேரம் வரைக்கும் எதை மீன் பண்ணி பேசுறாங்க அப்படின்றது இங்க ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவங்களோட பெரியமாக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்த்டேவா இருக்கும். அதை சீக்கிரட்டா செலிப்ரேட் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க காலையில இருந்து இவர்கிட்ட இந்த மாதிரி பேசி கூட்டு வந்திருப்பாங்க. நீங்க என்னமோ தப்பா நினைச்ச மாதிரி இருக்க, சரி நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பலூன் எல்லாத்தையும் ஊத சொல்லிட்டு டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பலூன் இருக்கு. அதை ஊதுறதுக்கு கண்டிப்பா ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி மளிகை கடையில இருக்க இவரோட நண்பருக்கு போன் அடிக்க ஒரு அரக்க பறக்க அடிச்சுட்டு வர்றாரு. எனக்கு பொண்ணு இருக்காங்க அப்படின்றதால வந்து பார்த்தா டெக்கரேஷனுக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ சோகத்தோட இவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே கரெக்டா பண்ணி முடிச்சு 11:50க்கு அவங்களோட பெரியம்மாவை போய் கூப்பிட்டு வர அவங்க இதை பாக்குறாங்க. பயங்கர சந்தோஷம் அடைகிறாங்க. இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கேக் வெட்டி கொண்டாட எல்லா நண்பர்களும் ஒண்ணு கூடுறாங்க. இவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் அவங்க பெரியமா இருக்காங்க இல்லையா வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோவோட நண்பர்களும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு இதுதான் ட்ரீட்டா, நாங்க இன்னும் பயங்கரமா எதிர்பார்க்கிறோம்னு சொல்ல அப்படியே கட் பண்ண ஒரு பப்ல காமிக்கிறாங்க. ஸோ இவங்களோட ட்ரீட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சரக்கு எடுத்து குடிச்சு சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா குடிக்கிறதா தெரியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இங்க ரிவீல் பண்ணல. ஸோ மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஆடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வர தானியா இருக்காங்க இல்லையா, இவரை பார்த்து பயங்கர போதையில இந்த நாள் மாதிரி என்னோட வாழ்க்கையில எந்த நாளுமே இருந்தது கிடையாது, என்னோட பெரியமாவும் இவ்வளவு சந்தோஷமா இருந்தது நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு நன்றியை சொல்ல அவரும் திரும்பி என்னோட வாழ்க்கையில பப்புக்கு போவேன் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்ததே கிடையாது, உங்களாலதான் அது நடந்தது அப்படின்ற மாதிரி பதிலுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இவங்க கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அண்ட் கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் ஹீரோட நண்பர் பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுல அவரோட வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கீழே இருந்து தம்பி கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா, உனக்காக தோசை சுட்டு வச்சிருக்க அப்படின்னு ஹவுஸ் ஓனரோட குரல். இதை பார்த்துட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா உஷாராயிட்டாரு. நான் போல, எனக்கு அந்த தோசையே வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா நீ பாசமா கொடுக்குறாங்க இதை போய் வேணான்னு சொல்றிய அப்படின்ற மாதிரி இவர் கீழே போறாரு. சுட்டு வச்சிருக்க தோசையை ஒரு கட்டு கட்டி முடிச்சுட்டு அம்மா தோசை ரொம்ப அருமையா இருந்தது, போயிட்டு வரமா அப்படின்ற மாதிரி வாய் எடுக்க இவங்க தோசை சுட்டு வச்சதே வேலை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இல்லையா, சிக்கிச்சிட ஆடு அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் வாங்கிட்டுறாங்க. மனுஷ பிச்சுக்கிட்டு ஓடிடுறாப்ல. டேய் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லியிருந்தா நான் போகாமலே இருந்திருப்பேனடா, ஒரே ஒரு தோசையை போட்டுட்டு 10 ஆளுக்கு தேவையான வேலைகளை அந்த அம்மா வாங்கிட்டு இருக்குடா, என்னடா நீ அப்படின்ற மாதிரி புலம்ப இவர் சிரிச்சுக்கிட்டே பைக்ல ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்பதான் இவர் வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து இவருக்கு போலீஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தவருக்கு ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்குது. ஊர்லயே பாத்தீங்கன்னா ஒரு படிச்சு எழுதியிருப்பாரு. 2 அட்டம்ப்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் இங்க ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து அதை மெருகெடுத்தணும் பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பாரு. ஆனா அது மட்டும் இல்லாம அதுக்கு உதவியா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ஒரு புக் ஷாப்ல பார்ட் டைமுக்கு வேலை சேர்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் வாய்ஸ் ஓவர்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு கிளாஸ்ல உட்கார அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க லெக்சர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்
தமிழ்நாட்டுல 13 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த டெஸ்ட் எழுதுறாங்க. வெறும் 1500 காலி பணியிடங்களுக்காக மட்டுமே தான். சோ இதுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா மில்லியன்ல ஒருத்தரா இருக்கணும். இந்த மில்லியன்ல ஒருத்தரா இருக்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான். ஏன்னா நீங்க பிறக்கும் போது ஸ்பெர்ம் கூட அவ்வளவு சண்டை போட்டு வந்திருப்பீங்க இல்லையா? சோ அந்த ஸ்பிரிட்டோட நீங்க இருக்கணும். என் கையில இருக்கு இல்லையா இந்த 100 ரூபாய், இந்த 100 ரூபாவை கசக்கி போட்டாலும் சரி, தண்ணியில முக்கி போட்டாலும் சரி, அதோட வேல்யூ என்னைக்குமே போகாது. அதே மாதிரி தான் உங்களோட வேல்யூவை குறைக்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கையில பல சம்பவங்கள் வந்து போகலாம். அது எல்லாத்தையுமே நீங்க புறம் தள்ளி வச்சுட்டு எனக்கு இதுதான் கோல், நான் இதை பண்ணி முடிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க செட் பண்ணி அதுக்கு உழைச்சிங்க அப்படின்னா அந்த லட்சக்கணக்கில் நீங்க ஒருத்தர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா மோட்டிவேட் பண்ண நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கான்பிடன்ஸ் கிடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண அந்த இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஜெனி அண்ட் அவங்களோட நண்பர் அப்படின்ற மாதிரி 2 பேர் அறிமுகமாகறாங்க. அவங்க கிட்ட இவரோட ஆம்பிஷனையும் அண்ட் இவர் எங்க வேலை செய்யறாரு அப்படின்ற விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண தன்னோட வேலைக்கு போறாரு. அங்க இவரை பிடிச்சி போன ஒரு லேடி வருவாங்க இல்லையா, இவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வராங்க. புக் எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்க. ஆனா இவர் இதை கண்டுக்கல, தன்னோட வேலைகள்ல மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண இன்ஸ்டியூட்ல காமிக்கிறாங்க. ஒரு புக்கை படிக்கணும் அப்படின்ற மாதிரி பேக்ல எடுத்து வச்சிருப்பாரு. அது புக்கை தேடி பாக்குறாரு, பேக்ல காணும். ஒரு வேலை வீட்டுல மறந்து வச்சிட்டணும், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு போக அங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் ஒரு மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் யோசிக்கிறார், சரி ஹவுஸ் ஓனர் ஆச்சு அப்படின்ற மாதிரி கிட்ட போய் என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க கொஞ்ச நேரம் எனக்காக ஒதுக்க முடியுமாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவரை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா மீரா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது. அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு லவ் ஃபெயிலியர்ல இருந்திருப்பாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா சீட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இந்த பொண்ணால பாத்தீங்கன்னா இதை ஒரு மாதிரி ஜீர்ணிச்சுக்க முடியல. அவர் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் போன் பண்ண எடுத்து பேசினா அவர் மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காங்க. இதை பார்த்த மீராவும் ஒரு நிமிஷம் நீ அமைதியாயிரு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், உனக்கு நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி போனை எடுக்காம அவங்களுக்கு ஆறுதல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன் இதோட கட்டாய் ஹீரோ கிட்ட போகுது. சோ அந்த ஹவுஸ் ஓனர் பாத்தீங்கன்னா பெரிய பார்க் மாதிரி இருக்கும், அங்க கூட்டு வந்திருப்பாங்க. ஒரு டீயை வாங்கிட்டு உட்காடுறாங்க. என்னோட கணவருக்கு இன்னைக்கு பர்த்டே, என்னோட கணவரோட நான் எப்பப்பெல்லாம் இங்க வந்தனோ அப்பப்ப நான் பயங்கர சந்தோஷமா இருக்கேன், அந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாதுப்பா. அண்ட் என்னோட கணவர் மதுரை தான், அதனாலதான் நீ மதுரைன்னு சொன்னது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியா, அம்மா உங்களோட கணவர்கிட்ட என்னை பத்தி சொல்லிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க. சொல்லியிருக்கேனா, என்னோட கணவர் உன்னை பத்தி பேசும்போதெல்லாம் என்னை சின்ன வயசுல அப்படியே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேச ஆரம்பிக்க அன்னைக்கு நேர பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா கிடக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோ தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 11 மணி அளவுல அவருக்கு அவரோட சென்னை நண்பர்கிட்ட இருந்து போன் வருது. ப்ரோ நீங்க வெளியில டிராப் பண்றதுக்காக வந்த நம்மள பிக்கப் பண்ணிக்கிச்சு பிரதர், கொஞ்சம் 11 மணி ஆயிடுச்சு, உங்க ஹவுஸ் ஓனர் தூங்கி இருப்பாங்க, கதவு திறந்தீங்க அப்படின்னா நாங்க உள்ள வந்துருவோம், சத்தமே இல்லாம எல்லாத்தையும் பண்ணிட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க. ப்ரோ ஹவுஸ் ஓனர் பாத்துட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை, நீங்க இந்த பிரச்சனையில மாட்டி விடாம இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி கதவு திறந்துட்டு மேல வர சொல்ல இவர் பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்க ஹவுஸ் ஓனர் வெளியே வராங்க. டேய் யாரா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க பயங்கர ஷாக்கோட இவங்க பாக்குறாங்க. நான் அப்படியே கட் பண்ணி இந்த 3rd எபிசோட பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் எத்தனை எபிசோட் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல, ஆஹா தமிழுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எவ்ரி ஃப்ரைடே எபிசோட்ஸை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு நல்ல ரீச் கிடைச்சது அப்படின்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸை கண்டிப்பா நம்மளோட சேனல்ல நான் அப்லோட் பண்றேன்.